அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுடைய சிந்தனைகள் சேர்ந்து போகணும், சிந்தனைகள் முரண்படக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபையில் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு யார்? அவருடைய மனைவி யார்? உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கணவர் அபூ சுலைம் அவர் மௌத்தாகிட்டார். நிறைய பேர் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு வந்து நான் உங்களுக்கு வாழ்க்கை தருகிறேன் கேட்கிறாங்க ஆண்கள். அந்த பட்டியல் அபூ தல்ஹாவும் இருக்கிறார். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அபூ தல்ஹா, நீங்க ஒரு காஃபிர், உங்களை எப்படி நான் மனம் முடிப்பது? நான் இஸ்லாத்துக்கு வந்தா என்ன கல்யாணம் முடிப்பீங்களான்னு கேட்கிறாரு. ஓ பரவாயில்ல, இஸ்லாத்துக்கு வந்தால் உங்களை நான் கல்யாணம் முடிப்பேன்றார். இஸ்லாத்துக்கு வருகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்னுடைய பார்வையில் உங்களுடைய பார்வையில் அவர் இஸ்லாத்துக்கு வந்தது யாருக்காக? உம்மு சுலைமுக்காக. நஊது பில்லாஹி மின்ஹா. அப்படி நினைப்போம். ஆனால் அவருடைய முழு வாழ்க்கையும் எப்படி மாறுது, அந்த பெண் எப்படி மாத்துறாள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அந்த பெண்ணு மூலமாக அவருக்கு ஹிதாயத்தை கொடுக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளிவாசலில் ஒரு விருந்தாளி வந்திருக்கிறார்கள். மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் லைஃபஹு. யார் மறுமையும் அல்லாஹ்வை நம்புகிறார்களோ, யார் அல்லாஹ்வையும் மறுமையை நம்புகிறார்களோ அவர் விருந்தாளியை சங்கைப்படுத்தட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஹதீஸ்கள் போதனைகள் அவர் நல்ல கேட்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளிவாசலுக்கு ஒரு விருந்தாளி வந்துட்டார். அவர் ஊரு பேரு என்ன, ஊர் கருப்பா வெள்ளையா சிவப்பா என்ன மொழி ஒன்றுமே தேவையில்லை. அப்படி பார்க்காத ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் வாழ்ந்ததாக இருந்தால் அது இந்த மண்ணில் தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மக்காவில் இருந்து மதீனாவுக்கு போறவர்கள் யார், என்ன உறவு, எப்படிப்பட்டவர்கள், என்ன குலத்தவர்கள், யார் எது ஒன்றுமில்லாமல் சொத்தில் பாதி கொடுத்ததாக இருந்தால் தன்னுடைய சொந்த நாண தம்பிமார்களுக்குள் ஒரு பர்ச்சேஸ் காணி, அதாவது ஒரு 1000 ரூபாய்களை கொடுக்க மாட்டார்கள். நானா தம்பிக்குள்ளே அந்த பிரச்சனை இருக்கிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் வந்துவிட்டு இவருக்கு கொடுங்கள் அப்பா, எல்லாத்தையும் சொத்தில் பாதியை கொடுப்பா என்று சொன்னால் மறு பேச்சுக்கு இடம் இல்லாமல் அத்தனையும் கொடுத்தார்கள் என்று சொன்னால் அந்த கூட்டம் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கின கூட்டம். அதுக்குள் இருக்கிறார் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவரிடம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எல்லாரும் இருக்கிறார்கள், என்னுடைய விருந்தாளியை சங்கைப்படுத்துவதற்கு என்னிடம் ஒன்றுமே இல்லை, யாருக்காவது முடியுமா? அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு கை தூக்குறார். யா ரசூலல்லாஹ், வீட்டுக்கு போய் பொண்டாட்டி மனைவியிடம் சொல்றார், உம்மு சுலைமிடம், ஏதாவது இருக்கிறதா? ரசூலுல்லாஹ்வுடைய விருந்தாளியை கூட்டி வந்து. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனைவி இப்படி உங்களுடைய மனைவி இருந்தால் நீங்கள் இரவு பூராக அழுவீர்கள். ஏன் தெரியுமா? அந்த மனைவி என்ன சொன்னார்கள் தெரியுமா? பிள்ளைகளை தூங்க வைப்போம், அந்த விருந்தாளி சங்கைப்படுத்துவோம். பசி, 2 பேருமே பசி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இன்னைக்கு சர்வ சாதாரணமாக பெருசா கொண்டு வந்து கொட்டுறீங்க, ஆளுக்கே போதாது, இன்னும் புதுசா வேற கொண்டு வரீங்களா? இப்படி கேட்பது இன்றைக்கு 199 பெண்கள். அந்த அம்மா சொல்லுகிறார்கள், வந்த உடனே கணவனை புரிந்து விட்டு விருந்தாளியை கூட்டி வந்தீர்களா? சரி பரவாயில்லை, பிள்ளைகளை தூங்க வைப்போம், பசிகள் தூங்கும், அவருக்கு கொடுப்போம். அப்படி என்று சொல்லி உட்கார்ந்த உடனே விளக்கு 10. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சாப்பாடு உட்கார்ந்தால் ஒருவருக்கான சாப்பாடு மட்டும்தான் இருக்கிறது. ஆனால் இவர் உட்காராவிட்டால் அவர் சாப்பிட மாட்டார். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே உட்கார்றார். சாப்பிடுவது போன்ற அந்த தட்டை எடுக்கிறார். எடுத்து சாப்பிடுவதை போன்று பாவனை செய்ய ஆரம்பிக்கிறது. முதல்லையே அந்த விளக்கு அப்படி கொண்டு போய் அணைச்சிட்டார். கையை கொண்டு போய் தட்டி அணைச்சிட்டார். விளக்கு அணையுது. முழுக்க இருட்டாகி விட்டது. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாப்பிடவில்லை. வல்லதி நஃப்ஸி பியதிஹி, எவன் கரத்தில் என் ஆன்மா இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக அவன் சாப்பிடவில்லை. அவர் சாப்பிடுவது போன்று பாவனை செய்கிறார். அந்த இருட்டிலே ரசூலுல்லாஹ் எட்டி பார்த்தாலும் அது விளங்காது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஊரு பேர் தெரியாது, விலாசம் தெரியாது. அந்த இரவிலே அந்த உணவு அந்த சகோதரருடைய வயிறை நிரப்புற நேரம் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுடைய வயிறை வெறும் காத்து மட்டுமே நிரப்பிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லுகிறான், இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹி லா நுரீது மின்கும் ஜஸாஅ வலா ஷுகூரா. அவர்கள் அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக வேண்டி உணவு கொடுப்பார்கள். லா நுரீது மின்கும் ஜஸா, அவர்கள் உங்களிடம் கூலி கேட்க மாட்டார்கள். வலா ஷுகூரா, ஷுக்ர் தேங்க்ஸை எதிர்பார்க்க மாட்டார்கள். இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ், அவர்கள் முழுக்க 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 அல்லாஹ்வுக்காக வேண்டி உணவு கொடுப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு குடும்ப வாழ்வு
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெண் கேட்டு வருகிறார், அதாவது திருமணம் முடிப்பதற்கு வருகிறார். தன்னுடைய வாழ்க்கையிலே காபிராக இருந்து கொண்டு ஒரு முஸ்லிம் பெண்ணை கேட்கிறார். அந்த அம்மா சரி என்று சொன்னார்கள். பிறகு குடும்ப வாழ்க்கை எப்படி மாறியது, இப்படியும் வாழ்ந்தார்களா என்று உங்களுடைய மனங்களில் ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் எழும்பும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்படி அந்த வாழ்க்கை? அடுத்த நாள் சுபஹ் ஓடுறார் பள்ளிவாசலுக்கு. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் கடைவாய் பற்கள் தெரியும் அளவுக்கு சிரித்து விட்டு சொன்னார்கள், அபூ தல்ஹா நேற்று இரவு நடந்தது எனக்கு தெரியும். அல்லாஹ் உன்னை பார்த்து சிரித்தான். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என்னை பார்த்து சிரித்தானா யா ரசூலல்லாஹ்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு குடும்பமாக வாழ்ந்த அந்த குடும்பம் அவர்களை மாற்றியது. காபிராக இருந்து இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பின்னாடி அந்த மனைவி கொடுத்த இஸ்லாம், ரசூலுல்லாஹ்வோடு ஏற்படுத்திய தோழமை அந்த வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை உண்டாக்கி இருக்கிறது. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிவாசலில் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார். ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி இறங்குகிறது. யுக்ரிலுல்லாஹ அல்லாஹ் கர்லன் ஹசனா, யார் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுப்பது என்ற ஒரு தோரணையில் ஒரு வகை இறங்குகிறது. சகோதரர்களே, வீட்டிலே இருக்கிறார் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். 600 பேரீச்ச மரத்தோடு பெரிய ஒரு தோட்டத்துக்கு சொந்தக்காரர் அபூ தர்தா. அவர் வருகிறார். சில பேர் கேட்கிறார்கள், காபிர்கள் நடு வீதியிலே சந்திச்சு, என்னப்பா உங்க ரப்பு பிச்சைக்காரனாமே, கடன் கேட்கிறானாமே? இதா முஹம்மது சொல்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா சொல்லுகிறார். ஓடுகிறார் ரசூலுல்லாஹ்வை சந்திப்பதற்கு. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் கடன் கேட்கிறானாம், இப்படி எல்லாம் சொல்லுகிறார்களே, நிஜமா யா ரசூலல்லாஹ்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சஹீஹுல் புகாரில் வருகிறது, ஆமாம் அபூ தர்தா, அல்லாஹ் இப்படி ஒரு வகையை அறிவித்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவர் சொல்லிக் கொடுக்கிற அபூ தர்தா, யா ரசூலல்லாஹ், இது அல்லாஹ்வுக்கு கேட்ட கடன் அல்ல யா ரசூலல்லாஹ், ஏழை எளியவர்களுக்கு கொடுக்க சொன்னதுதானே. அல்லாஹ் என்னிடம் கேட்டது போன்றிருக்கிறது. 600 பேரீச்ச மரத்தோடு உள்ள அந்த தோட்டத்தை அல்லாஹ்வுக்காக இப்பொழுது தருகிறேன் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஹதீஸில் அடுத்த துண்டு தான் இன்பமான துண்டு. அப்படியே வீட்டுக்கு போகிறார். சஹீஹுல் புகாரியில் பார்க்கலாம். மதிலிலே காலை வைக்கிறார். இல்லை, வக்ஃப் லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுத்து விட்டேன். என் நஃப்ஸ் காலை வைத்தால் விரும்பிவிடும். 600 பேரீச்சம்பழத்தோட அந்த தோட்டம் அந்த காலத்தில் ரொம்ப வசதியான தோட்டம். மனைவியை கூப்பிடுகிறார், யா உம்மு தர்தா, உம்மு தர்தா வாருங்கள் என்று கூப்பிடுகிறார். வந்த பிறகு வர சொல்லி சொன்னார், அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுத்து விட்டேன், அத்தனையும் அந்த வியாபாரத்தை முடித்து விட்டு வந்திருக்கிறேன். அந்த அம்மா என்ன சொல்லிக் கொண்டு வந்தார்கள், என்ன நலவு, என்ன நலவு, என்ன அற்புதமான வியாபாரம் செய்து விட்டீர்கள், வருகிறேன் வெளியே என்று சொல்லிக் கொண்டு வந்தார்கள். சகோதரர்களே, இந்த பாலைவனத்து மண்ணில் தான் அந்த அதிசயங்கள் எல்லாம் நடந்தது. அப்படி என்று சொன்னால் அந்த குடும்ப வாழ்க்கைக்கு பின்னாடி கணவர்மார்கள் சில முடிவுகள் எடுக்கிற நேரம் அந்த முடிவுகளுக்கு அப்படி 100% தலை சாய்த்து விட்டு ஒரு பெண் அப்படியே வெளியிறங்கி வருகிறாள் என்று சொன்னால், அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய தூதருக்காக வேண்டி என்றால் எதையும் அர்ப்பணிக்க தயாராக இருந்தால் இந்த இஸ்லாத்துக்குள் தான் அந்த ரகசியம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய